2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி நாம ஒன்று நினைத்தா நம்மளை விட பெட்டராக ஒரு கூட்டணி அமைந்திருக்கு. ஸோ ஒரு எமோஷனல் கூட்டணியாக 2026 சட்டமன்ற தேர்தலில் இருக்க போது செம சூப்பரான இன்ட்ரெஸ்டான ஒரு பாடமாக இருக்கும். நேற்று முன்தினம் நடந்த ஒரு விஷயத்தால் தமிழகத்தில் கூட்டணி அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்காக உருவாகிவிட்டது. அதிமுக திமுக கூட்டணி இப்போ ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கு. ஸோ டிஎம்கே பொறுத்த வரைக்கும் இப்போ டிஎம்கேவோட விசிகா அண்டு டிஎம்கேவோட காங்கிரஸ் இந்த ரெண்டு கூட்டணி கட்சிகளும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே சமயம் ஏடிஎம்கே கொஞ்சம் கூட ஸ்ட்ராங் இல்லாமல் இருந்தது. ஆனால் நேற்று முன்தினம் பிஜேபி அண்டு ஏடிஎம்கே கூட்டணி ஸ்ட்ராங் ஆகிவிட்டது. ஸோ இந்த ரெண்டு கட்சிகளும் இப்போ கூட்டணிக்கு செம ஸ்ட்ராங்கான கட்சிகளாக இருக்குது. இந்த சமயத்தில் தான் இந்த ரெண்டு கட்சிகள் தான் நேருக்கு நேராக மோதிக்கொள்ள போகிறது அப்படின்னு நினைத்தா தளபதி விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி டிஎம்கேவுக்கும் டிவிகேவுக்கும் தான் போட்டி அப்படி சொன்ன ஒரு விஷயம் நடக்க போகிறது. இது டிஎம்கே டிவிகேக்கு போட்டி அப்படின்னு சொல்கிறத விட டிஎம்கே ஏடிஎம்கே டிவிகே அந்த மூணு கட்சிகளுக்கும் போட்டி அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை தளபதி பண்ண போகிறாங்க. ஸோ பிரேமலதா விஜயகாந்த் அவர்களோட பதில் அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஏடிஎம்கே கூட கூட்டணி 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வச்சாங்க. அப்படி நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வைக்கும்போது அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த வெற்றி கூட்டணி 2026 சட்டமன்ற தேர்தல் வரைக்குமே தொடரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, அவ்வளோ ஸ்ட்ராங்காக கூட்டணி 2026 வரைக்குமே தொடரும். அதுக்கான ஸ்ட்ராங்கான ரீசன் என்னன்னா பிஜேபி. ஸோ பிஜேபி ஏடிஎம்கேவோட கூட்டணியிலிருந்து பிரிந்து விட்டது. அப்போ அதனால தான் தேமுதிக இந்த இடத்துல கூட்டணிக்கு இந்த இடத்துல கூட்டணிக்கு வந்தது. ஆனால் இப்போ ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி சேர்ந்ததால் தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு நாங்கள் கூட்டணிக்கான எந்த ஒரு பிளான்லையும் இல்லை. எங்களோட கட்டமைப்பை நம்ம ஸ்ட்ராங் படுத்தணும். ஏன்னா எங்கள் கட்சி இப்போ கட்டமைப்பு இல்லாமல் இருக்குது. பூத் கமிட்டிகள் அமைக்க வேண்டும். ஸோ எப்படி 2011 தேர்தலை நாங்கள் சந்தித்தோமோ ஒரு அழகான சிஸ்டம் கிரியேட் பண்ணி அதே மாதிரி சந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ மீண்டும் மீண்டும் கேட்கும்போது ஒரு இடத்துல கூட பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தேமுதிக அதிமுக கூட்டணி தொடரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லவே இல்லை. இப்போ வரைக்கும் நாங்கள் எதுவும் முடிவு பண்ண மாட்டோம், 6 மாதத்துக்கு அப்புறம் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, 6 மாதத்துக்கு அப்புறமா தேமுதிக பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் இந்த இடத்துல கம்மியாகி விட்டது. ஏன்னா தேமுதிகவோட மெயின் மோட்டிவே பிஜேபி உள்ளே கொண்டு வரக்கூடாது. இதுதான் தேமுதிகவோட மெயின் மோட்டிவ். இந்த இடத்துல ஏடிஎம்கே பிஜேபி தேமுதிக கூட்டணி சேரும்போது ஒரு பயங்கரமான கூட்டணியாக இருந்தாலுமே தேமுதிகவோட ஒரு பவர் கம்ப்ளீட்டாக டவுன் ஆகும். ஸோ அதனால் ஆல்ரெடி ஒரு விஷயம் நடந்தது. தமிழக வெற்றி கழகம் டிவிகே தேமுதிக கிட்ட கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை நடத்தியது அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்போ தேமுதிக ஏடிஎம்கே கூட கூட்டணியில் இருந்தது. அதனால அந்த பேச்சுவார்த்தை பெருசாக டெவலப் பண்ணல. இப்போ மீண்டும் இந்த ஒரு பேச்சுவார்த்தை நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்படி பேச்சுவார்த்தை நடக்கும்போது இந்த பேச்சுவார்த்தை சமூகமாக முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி முடிந்தால் இந்த ரெண்டு கட்சிகள் கூட்டணி சேரும். இந்த ரெண்டு கட்சிகள் கூட்டணி சேரும்போது என்ன ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு கட்சிகளோட வாக்கு சதவீதத்தை பற்றி பேசிடலாம். இது 5% கீழே தான் இருக்குது. 5% கூட இல்லை, அதுக்கும் கீழே தான் இருக்குது. தமிழக வெற்றி கழகம் இன்னும் ப்ரூவ் பண்ணாத ஒரு வாக்கு சதவீதம் தான் இருக்குது. ஆனாலுமே 10-12% வாக்குகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ப்ரூவ் பண்ணல. அப்படியே பார்த்தாலும் இந்த ரெண்டு கட்சிகளும் சேர்ந்தால் 15% தான் வாக்குகள் வாங்கும். ஸோ இதனால் ஏதாவது மாற்றம் வருமா, எதிர்கட்சியாக வருமானு கேட்டால் கண்டிப்பாக வராது. நீங்கள் இப்படி பார்க்காதீங்க, ஒரு எமோஷ்னல் அட்டாச்மெண்ட்டோட பாருங்கள். ஸோ தேமுதிக தமிழக வெற்றி கழகம் சேரும்போது இந்த இவங்களுக்கு ஓட்டு போட்டால் நல்லா செய்வாங்க, அவங்களுக்கு ஓட்டு போட்டால் நல்லா செய்வாங்க, ஜாதி கட்சி அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே தாண்டி ஒரு நெருக்கம் தமிழக மக்கள் மத்தியில் உருவாகும். விஜயகாந்த் அவர்களும் விஜய் அவர்களும் அப்படிங்கிற ஒரு எமோஷன் தேமுதிக தொண்டர்கள் தளபதி ரசிகர்கள் அதெல்லாம் தாண்டி ஒரு எமோஷன் கனெக்ட் உருவாகி ஒரு பெரிய அளவில் வாக்கு சதவீதத்தை வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி பெரிய அளவில் வாக்கு சதவீதம் வாங்கும்போது இந்த இரண்டு கட்சிகளுமே ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே
மெஜாரிட்டி கிடைக்காத போது வந்து டிவிக்கே தான் வந்து யார் ஆட்சி செய்வாங்க அப்படிங்கிற விஷயத்த முடிவே வந்து பண்ணுவாங்க. அந்த இடத்துல முடிவு பண்ணும்போது தான் வந்து 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து ரொம்ப வந்து சுவாரஸ்யமாக இருக்க போகிறது. அதாவது இந்த ரெண்டு கட்சியில் வந்து எந்த கட்சி ஆட்சி செய்ய போகிறது அப்படிங்கிற விஷயத்த முடிவு பண்ணுற இடத்துல வந்து டிவிக்கே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நான் சொன்னது எல்லாம் நடக்கணும்னா என்ன ஒரு விஷயம் நடக்கணும்னா, இந்த பூத் கமிட்டிகள் தேமுதிகவோட பூத் கமிட்டியும் ஸ்ட்ராங் ஆக வேண்டும். அதே மாதிரி வந்து தளபதி விஜய் அவர்களோட தமிழக வெற்றி கழகத்தோட பூத் கமிட்டியும் ஸ்ட்ராங் ஆக வேண்டும். ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் ஆகுமா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து கூட்டணி வந்து நாம ஒன்று நினைத்தா நம்மளை விட பெட்டராக வந்து ஒரு கூட்டணி வந்து அமைந்திருக்கு. ஸோ வந்து ஒரு எமோஷனல் கூட்டணியாக வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து இருக்க போது செம சூப்பரான இன்ட்ரெஸ்டான ஒரு பாடமாக இருக்கும். நேற்று முன்தினம் நடந்த ஒரு விஷயத்தால் தமிழகத்தில் வந்து கூட்டணி அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து உருவாகிவிட்டது. அதிமுக திமுக கூட்டணி வந்து இப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருக்குது. ஸோ வந்து டிஎம்கே பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ வந்து டிஎம்கேவோட விசிகா அண்டு டிஎம்கேவோட காங்கிரஸ் இந்த ரெண்டு கூட்டணி கட்சிகளும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருக்குது. அதே சமயம் வந்து ஏடிஎம்கே வந்து கொஞ்சம் கூட ஸ்ட்ராங் இல்லாமல் இருந்தது. ஆனால் நேற்று முன்தினம் வந்து பிஜேபி அண்டு ஏடிஎம்கே கூட்டணி வந்து ஸ்ட்ராங் ஆகிவிட்டது. ஸோ வந்து இந்த ரெண்டு கட்சிகளும் வந்து இப்போ வந்து கூட்டணிக்கு வந்து செம ஸ்ட்ராங்கான கட்சிகளாக வந்து இருக்குது. இந்த சமயத்தில் தான் வந்து இந்த ரெண்டு கட்சிகள் தான் வந்து நேருக்கு நேராக மோதிக்கொள்ள போகிறது அப்படின்னு நினைத்தா தளபதி விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி வந்து டிஎம்கேவுக்கும் டிவிகேவுக்கும் தான் போட்டி அப்படி சொன்ன ஒரு விஷயம் வந்து நடக்க போகிறது. இது டிஎம்கே டிவிகேக்கு போட்டி அப்படின்னு சொல்கிறத விட வந்து டிஎம்கே ஏடிஎம்கே டிவிகே அந்த மூணு கட்சிகளுக்கும் போட்டி அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை வந்து தளபதி வந்து பண்ண போகிறாங்க. ஸோ வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்களோட பதில் வந்து அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஏடிஎம்கே கூட கூட்டணி வந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலை வந்து வச்சாங்க. அப்படி வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வந்து கூட்டணி வந்து வைக்கும்போது அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த வெற்றி கூட்டணி வந்து 2026 சட்டமன்ற தேர்தல் வரைக்குமே இது தொடரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து கூட்டணி வந்து 2026 வரைக்குமே தொடரும். அதுக்கான ஸ்ட்ராங்கான ரீசன் என்னன்னா பிஜேபி. ஸோ வந்து பிஜேபி வந்து ஏடிஎம்கேவோட கூட்டணியிலிருந்து பிரிந்து விட்டது. அப்போ அதனால தான் வந்து தேமுதிக வந்து இந்த இடத்துல வந்து கூட்டணிக்கு வந்து வந்தது. ஆனால் இப்போ வந்து ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி வந்து சேர்ந்ததால் தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு நாங்கள் கூட்டணிக்கான எந்த ஒரு பிளான்லையும் வந்து இல்லை. எங்களோட கட்டமைப்பை வந்து நம்ம ஸ்ட்ராங் படுத்தணும். ஏன்னா வந்து எங்கள் கட்சி வந்து இப்போ வந்து கட்டமைப்பு வந்து இல்லாமல் இருக்குது. பூத் கமிட்டிகள் அமைக்க வேண்டும். ஸோ எப்படி வந்து 2011 தேர்தலை வந்து நாங்கள் சந்தித்தோமோ ஒரு அழகான சிஸ்டம் கிரியேட் பண்ணி அதே மாதிரி வந்து சந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து மீண்டும் மீண்டும் கேட்கும்போது வந்து ஒரு இடத்துல கூட வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தேமுதிக அதிமுக கூட்டணி வந்து தொடரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லவே இல்லை. இப்போ வரைக்கும் நாங்கள் எதுவும் முடிவு பண்ண மாட்டோம், 6 மாதத்துக்கு அப்புறம் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, 6 மாதத்துக்கு அப்புறமா வந்து தேமுதிக பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த இடத்துல வந்து கம்மியாகி விட்டது. ஏன்னா வந்து தேமுதிகவோட மெயின் மோட்டிவே வந்து பிஜேபி வந்து உள்ளே கொண்டு வரக்கூடாது. இதுதான் வந்து தேமுதிகவோட மெயின் மோட்டிவ். இந்த இடத்துல வந்து ஏடிஎம்கே பிஜேபி தேமுதிக கூட்டணி சேரும்போது வந்து ஒரு பயங்கரமான கூட்டணியாக இருந்தாலுமே தேமுதிகவோட ஒரு பவர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து டவுன் ஆகும். ஸோ அதனால் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு விஷயம் வந்து நடந்தது. தமிழக வெற்றி கழகம் டிவிகே வந்து தேமுதிக கிட்ட வந்து கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை வந்து நடத்தியது அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்போ வந்து தேமுதிக வந்து ஏடிஎம்கே கூட வந்து கூட்டணியில் வந்து இருந்தது. அதனால் அந்த பேச்சுவார்த்தை வந்து பெருசாக வந்து டெவலப் பண்ணல. இப்போ வந்து மீண்டும் வந்து இந்த ஒரு பேச்சுவார்த்தை நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்படி வந்து பேச்சுவார்த்தை நடக்கும்போது வந்து இந்த பேச்சுவார்த்தை சமூகமாக முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி முடிந்தால் வந்து இந்த ரெண்டு கட்சிகள் வந்து கூட்டணி சேரும். இந்த ரெண்டு கட்சிகள் வந்து கூட்டணி சேரும்போது வந்து என்ன ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரெண்டு கட்சிகளோட வாக்கு சதவீதத்தை பற்றி பேசிடலாம். இது வந்து 5% கீழே தான் இருக்குது. 5% கூட இல்லை, அதுக்கும் கீழே தான் இருக்குது. தமிழக வெற்றி கழகம் இன்னும் வந்து ப்ரூவ் பண்ணாத ஒரு வாக்கு சதவீதம் தான் இருக்குது. ஆனாலுமே ஏதோ 10% வாக்குகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ப்ரூவ் பண்ணல. அப்படியே பார்த்தாலும் இந்த ரெண்டு கட்சிகளும் சேர்ந்தால் 15% தான்
வாக்குகள் வந்து வாங்கும். ஸோ வந்து இதனால வந்து ஏதாவது மாற்றம் வந்து வருமா, எதிர்க்கட்சியா வருமான்னு கேட்டால் கண்டிப்பாக வராது. நீங்கள் இப்படி பார்க்காதீங்க, ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட்டோட பாருங்க. ஸோ தேமுதிக தமிழக வெற்றி கழகம் சேரும்போது வந்து இந்த இவங்களுக்கு ஓட்டு போட்டால் நல்லா செய்வாங்க, அவங்களுக்கு ஓட்டு போட்டால் நல்லா செய்வாங்க, ஜாதி கட்சி அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே தாண்டி ஒரு நெருக்கம் வந்து தமிழக மக்கள் மத்தியில் வந்து உருவாகும். விஜயகாந்த் அவர்களும் விஜய் அவர்களும் அப்படிங்கிற ஒரு எமோஷன் வந்து தேமுதிக தொண்டர்கள், தளபதி ரசிகர்கள் அதெல்லாம் தாண்டி ஒரு எமோஷன் கனெக்ட் வந்து உருவாகி ஒரு பெரிய அளவில் வாக்கு சதவீதத்தை வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி பெரிய அளவில் வந்து வாக்கு சதவீதம் வாங்கும்போது வந்து இந்த இரண்டு கட்சிகளுமே வந்து ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே மெஜாரிட்டி கிடைக்காத போது வந்து டிவிக்கே தான் வந்து யார் ஆட்சி செய்வாங்க அப்படிங்கிற விஷயத்த முடிவே வந்து பண்ணுவாங்க. அந்த இடத்துல முடிவு பண்ணும்போது தான் வந்து 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து ரொம்ப வந்து சுவாரஸ்யமாக இருக்க போகிறது. அதாவது இந்த ரெண்டு கட்சியில் வந்து எந்த கட்சி ஆட்சி செய்ய போகிறது அப்படிங்கிற விஷயத்த முடிவு பண்ணுற இடத்துல வந்து டிவிக்கே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நான் சொன்னது எல்லாம் நடக்கணும்னா என்ன ஒரு விஷயம் நடக்கணும்னா, இந்த பூத் கமிட்டிகள் தேமுதிகவோட பூத் கமிட்டியும் ஸ்ட்ராங் ஆக வேண்டும். அதே மாதிரி வந்து தளபதி விஜய் அவர்களோட தமிழக வெற்றி கழகத்தோட பூத் கமிட்டியும் ஸ்ட்ராங் ஆக வேண்டும். ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் ஆகுமா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க.